கர்மா. இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே போதும் நம்ம மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விகள் வரும் இல்லையா? ஆனா அது உண்மையில ரொம்ப ரொம்ப எளிமையானதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இன்னைக்கு கர்மாவோட அந்த ஆழமான ரகசியத்தை ஒரு வில்லாளன் அவனோட 3 அம்புகள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒரு தடவையாவது இந்த கேள்விய நமக்கு நாமே கேட்டிருப்போம். ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் கஷ்டம் மேல கஷ்டம் வருது, சில கெட்டவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது, அது எப்படி? இதுக்கு பேர் அதிர்ஷ்டமா இல்ல விதியா? இதுக்கான பதில் ரொம்ப சுவாரஸ்யமானது. இது தண்டனையோ இல்ல விதியோ கிடையாது. இந்த முழு ரகசியமும் ஒரு வில்லாளனோட 3 அம்புகளுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த அம்புகளை ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கலாம். முதல்ல அந்த வில்லாளன் தன் முதுகுல சுமந்துட்டு இருக்கிறானே அந்த அம்பரா துணி, அத பத்தி பாப்போம். இது வேற எதுவும் இல்ல, நம்மளோட கடந்த காலத்தோட ஒரு மொத்த பிரதிபலிப்பு. இதத்தான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது உங்களோட கர்மாவோட ஒரு பெர்மனன்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மாதிரி. நீங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன நல்லது கெட்டது எல்லாமே ஒரு டைரியில எழுதுற மாதிரி இதுல பதிவாகிட்டே இருக்கும். இந்த சஞ்சித கர்மாவை ஒரு பெரிய குடோன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த வில்லாளனோட அம்பரா துணியில நூற்றுக்கணக்கான அம்புகள் இருக்கிற மாதிரி நம்ம கணக்குலயும் எண்ணவே முடியாத செயல்கள் இருக்கு. அதுல சில அம்புகள் தங்கமா இருக்கலாம், சில இரும்பா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அது அமைதியா நம்ம முதுகுக்கு பின்னால இருக்கு, அதோட சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு. சரி, அந்த அம்பரா தூணியிலிருந்து இப்ப என்ன நடக்குது? இப்போ வாங்க நிகழ்காலத்துக்கு வருவோம். இதுதான் நீங்க இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. இத பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பெரிய கர்மக் குடோன்ல இருந்து இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு சின்ன பங்கு தான் இது. ஆமாங்க, இப்போ உங்களை சுற்றி நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். யோசிச்சு பாருங்க, அந்த வில்லாளன் ஏற்கனவே ஒரு அம்பை வில்லில் இருந்து விட்டுட்டான். அந்த அம்பு இப்போ இலக்க நோக்கி படுவேகமா பறந்துகிட்டு இருக்கு. அதோட பாதையை மாத்த முடியுமா? முடியாது. அதை திரும்ப கூப்பிட முடியுமா? அதுவும் முடியாது. பிராரப்த கர்மா அப்படிப்பட்டதுதான். நாம இப்போ அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ ஏற்கனவே நம்மால எய்யப்பட்டு இப்ப நம்ம நோக்கி வர்ற அந்த அம்பு மாதிரி. அதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். ஓகே, கடந்த காலத்தை பார்த்தோம், நிகழ்காலத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நம்ம எதிர்காலம் இங்கதான் விஷயமே இருக்கு. உங்களுடைய முழு சக்தியும் இங்கதான் இருக்கு. இத ஆகாமிய கர்மான்னு சொல்றாங்க. இதுதாங்க எல்லாமே. இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க எதிர்காலத்தை உருவாக்குற புத்தம் புதிய கர்மா. இந்த வரிய நல்லா கவனிங்க. ஏற்கனவே போய்கிட்டு இருக்கிற அம்ப பத்தி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இப்போ உங்க கையில ஒரு புத்தம் புது அம்பு இருக்கு. அத நீங்க எங்க குறி வைக்கிறீங்களோ அதுதான் உங்க முழு எதிர்காலத்தையும் மாத்தி அமைக்க போகுது. பாருங்க, அந்த வில்லாளன் இப்போ ஒரு புதிய அம்பை எடுத்து வில்லுல பொருத்தி இலக்க குறி பார்த்துட்டு இருக்கான். இன்னும் அவன் அதை விடல. அந்த அம்பை எங்க விடணுங்கிற முழு சுதந்திரமும் சக்தியும் அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுதான் நம்ம கையில இருக்கிற சுய விருப்பம், அதாவது நம்மளோட ஃப்ரீவில். நம்ம இப்ப செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் நம்ம எதிர்கால அம்பராத்தோணில ஒரு தங்க அம்பை சேர்க்குது. ஒவ்வொரு தவறான செயலும் ஒரு இரும்பு அம்பை சேர்க்குது. சோ சாய்ஸ் உங்க கையில தான். சரி, இப்போ நாம பார்த்த இந்த 3 கர்மாவையும் சுருக்கமா ஒரே இடத்துல பாத்திரலாம். இது உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்கும். பாருங்க, சஞ்சிதம்ங்கிறது நம்மளோட மொத்த சேமிப்பு, அந்த அம்பரா தூணி. பிராரப்தம்ங்கிறது ஏற்கனவே விட்ட அம்பு, அதுல நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா ஆகாமியம், அதாவது இப்போ நம்ம கையில இருக்கிற அம்பு, அதுல நமக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கு. இதுதான் நாம முழுசா கவனம் செலுத்த வேண்டிய இடம். இவ்ளோ நேரமா நாம ஒரு வில்லாளனை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த வில்லாளன் வேற யாரும் இல்ல, அது நீங்க தான். அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கடந்த காலம் ஒரு சேமிப்பு, இப்போ நாம அனுபவிக்கிற நிகழ்காலம் அந்த சேமிப்புல இருந்து வந்த ஒரு விளைவு. ஆனா நம்ம எதிர்காலம் அப்படி இல்ல, அது நாம இப்போ எடுக்க போற ஒரு தேர்வு, ஒரு சாய்ஸ். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க விதியால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. நீங்க தான் உங்க வாழ்க்கையை இயக்குற அந்த வில்லாளன். உங்க கையில தான் வில்லும் அம்பும் இருக்கு. இத மட்டும் எப்பவும் மறக்காதீங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க கையில உங்க எதிர்காலத்தையே உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த அம்பு இருக்கு. இத தெளிஞ்ச பிறகு உங்க அம்ப நீங்க எதை நோக்கி எய்வீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.